வா வா சூப்பர் வா. சூப்பர் சூப்பர் சூப்பர். அருமையான கேம்ல இப்ப உச்சகட்டத்துக்கு வந்துட்டோம். எல்லாரும் ஜோரா கை தட்டுங்க. ஏய். ஓகே, இவங்க ரெண்டு பேர்ல ஹலோ மச்சான் பேப்பர் கிழிஞ்சிர போது சரியாட்டு நிக்கிறீங்க. ஓகே, இந்த விளையாட்டின் உச்சகட்டமாக இந்த இரண்டு இதயங்களும் ஒரு இதயமாக மாறப்போகுது. லெட்ஸ் see now. தல, நீ சாங்க போடு. கமான். கலக்குங்க. சரிடா. சூப்பர் சூப்பர் சூப்பர். கடைசியாக என் மாப்பிள்ள மச்சான் தான் ஜெயிச்சிருக்காப்ல. வாழ்த்துக்கள் மச்சி. இல்ல இல்ல இல்ல, நான் ஒத்துக்க மாட்டேன். வசுந்தரா மேடம் விட்டு கொடுத்து அவர் ஜெயிச்ச மாதிரி இருக்கு. மேடம், ஜெயிக்கிறதுக்கு இவ்வளவு பிரைட்டா சான்ஸ் இருந்தா எதுக்கு விட்டு கொடுத்தீங்க? ஏய், நீங்க விட்டு கொடுத்து நாங்க ஜெயிச்சோமா? ரொம்ப பேசாதப்போ. இல்ல, கேக்குறேன்ல, சொல்லுங்க. நீங்க தானே விட்டு கொடுத்தீங்க. ஏன் விட்டு கொடுத்தீங்க? இல்ல அதெல்லாம் இல்ல, நான் விட்டெல்லாம் கொடுக்கல, அவர்தான் ஜெயிச்சாரு. எஸ், என் நண்பன் தான் ஜெயிச்சா. மச்சான் வாழ்த்துக்கள். டேய், உனக்காக டிஃபன் பாக்ஸ் பரிசு மலையா காத்து கொண்டிருக்கிறது. நீங்க விட்டு கொடுத்தது நல்லா தெரியுது. ஆனா லைஃப்ல விட்டு கொடுக்கவும் காம்ப்ரமைஸ் ஆகவும் நிறைய இடங்கள் இருக்கு. அங்க மிஸ் பண்ணிடாதீங்க. அட ஆமாமா, கடைசி வரைக்கும் போராடி பாத்துறணும். நிறுத்துங்க. என்ன நடக்குதுங்க? நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன காமெடி பண்ணவா வந்திருக்கீங்க? காமெடி பண்ண நாங்க இருக்கோம். இதனையா இந்த பொட்டலம் அடிக்கிற வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சா? இந்த மாதிரி இடத்துல சந்தோஷமா குத்து பாட்டு டான்ஸ் எல்லாம் இருக்க வேணாம். ஏமா பெரியவாள், குத்துப்பாட்டுல எங்களை மாதிரி பசங்க ஆடிப்போம். பெருசுங்களா ஒரு பக்கமா வெளியே போங்க. யார பார்த்து பெருசுங்கிற? இங்க பாரு, மூணு வாக்கு வேணுமா? கல்யாணம் பண்ணுப்பா. வாங்க எல்லாரும் வாங்க வாங்க. வாங்க வாங்க. பேர் வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம், அதுக்குள்ளால சுகவாசம். அழகி போது எப்போதும் முப்போதும் தொட்டு பேசும் இந்த பெண்ணோட சகவாசம். வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம், அதுக்குள்ளால சுகவாசம். கோடி நல்லத்தான் தேடி சொல்லத்தான் தோன்றினேன் நவராரமா. கல்லாலே அணை போட்டு இந்த காவேரி அடங்காது. வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம், அது சூப்பர் சூப்பர், வெரி குட். சூப்பர் மச்சான், சூப்பர். கலக்கிட்ட. தேங்க்யூ. என்னடி என்ன பாட்டி, அர்ஜுனும் நானும் மட்டும் ஆடணும் பாட்டி. அவ்வளவுதானே? அரேஞ்ச் பண்ணிடுவோம். தம்பி இந்தாப்பா, நாமெல்லாம் ஜாலியா சந்தோஷமா ஆடணும். பொண்ணும் மாப்பிள்ளையும் ஜோடியா ஒரு பாட்டு காணும்.
காப்பாத்துங்க. மதுமிதா ஒரு நிமிஷம். வசு நல்லா பாடுவா, அவளை ஒரு பாட்டு பாட சொல்லலாம். வசு, உனக்குதான் நல்லா பாட வரும்ல, நீ போய் ஒரு பாட்டு பாடு. இல்ல வேண்டாம் மேடம், அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நடக்கிற இந்த கல்யாணத்துக்காக அதிகமா சிரமப்பட்டது நீதான். எங்க எல்லார் சந்தோஷத்துக்காகவும் ஓ சந்தோஷத்துக்காகவும் ஒரு பாட்டு பாடு. என்னோடு இருந்தவன் இப்போது இல்லையே, இங்கே இருந்தவன் என்றில்லையே. என்னோடு இருந்தவன் இப்போது இல்லையே, இறுதியில் இருதயம் இறுதியே இருக்குதே. அழகாய் மலர்வது போல் முடிவது காதல், எங்கோ தெரிவது போல் மறைவது காதல். அழகாய் மலர்வது போல் முடிவது காதல், எங்கோ தெரிவது போல் மறைவது காதல். வசு, ஒண்ணும் இல்லம்மா. புரியுது வசு, உன் வாய்தான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லுது. ஆனா உனக்குள்ள எவ்வளவு வலி இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது வசு. இந்த நிலைமை வேற யாருக்கும் வரக்கூடாதுடி. சார் வணக்கம் சார். எப்படி வணக்கம். இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி நான் நல்லா இருக்கீங்க? இருக்கேன். அம்மா உள்ளதா ஓகே, வாங்க போலாம். முதலாளியம்மா, நீங்க சொன்ன மாதிரி எல்லா வேலையும் செஞ்சுட்டேன். அடுத்து ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க. அதெல்லாம் மேடம், ஒண்ணும் வேண்டாம். வணக்கம். வாங்க டிஏஜி சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். ஆல் தி பெஸ்ட். என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ டிஏஜி சார். நீங்க ரொம்ப பிஸியா இருப்பீங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு எங்க வீட்டு கல்யாணத்துக்கு வந்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்போ எங்க போஸ்டிங்ல இருக்கீங்க? இப்போ பாண்டிச்சேரியில கிரைம் பிரான்ச்ல டிஐஜியா இருக்கேன் மேடம். ஐயோ, வில்லங்கம் தேடி வருதே. பாண்டிச்சேரி டிஏஜிங்கிறாங்க. இந்த ஃப்ராட பத்தி இவருக்கு தெரிஞ்சிருக்குமோ? எதுக்கும் நாம இனியாவை போய் உஷார்படுத்துவோம். வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க மேடம். இனியா, இனியா, இங்க வாடி. என்ன பாட்டி? என்னடி என்ன பாட்டிக்கிட்டு? நேத்து உன் தாய் மாமன் ஒருத்தன் தேடி வந்தான், இன்னைக்கு போலீஸ் மாமன் தேடி வந்திருக்கான். பாட்டி என்ன பாட்டி சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ, உன் அத்தைக்காரிய பாக்குறதுக்கு ஒரு போலீஸ்காரன் வந்திருக்காண்டி. பாட்டி கல்யாணம்னா 4 பேர் வரத்தானே பாட்டி செய்வாங்க. ஐயோ, அது இல்லடி, அவரு பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்காரு. என்ன பாட்டி சொல்ற? என்ன பண்றது, உன்னை பத்தி தெரிஞ்சவரா இருக்க போறாரு. நீ முதல்ல வந்து பாருடி. வா பாட்டி. வா 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 எங்க பாட்டி? வா, வா. அங்க பேசிட்டு இருக்காரு பாரு, அவர்தான். மொத்தம் 30 கேஸ் இருக்கு மேடம். விடாம விரட்டிட்டு இருக்கோம். எப்படியும் பிடிச்சிருவோம் அவங்கள. என்னடி? ஐயோ, இந்த ஆள் எனக்கு நல்லா தெரியும் பாட்டி. ஐயோ, வந்துருச்சா வில்லங்கம்? 2 திருட்டு கேஸ்ல இவர்ட்ட நான் மாட்டிருக்கேன். சரியான மோசமான ஆளு பாட்டி. இவர் கையில சிக்கனா லாடம் கட்டிடுவாரு. ஐயோ, வணக்கம். வணக்கம். ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்யூ சார். ஐயோ, அப்ப நான் கிளம்புறேன் மேடம். இருங்க டிஐஜி சார். என் மகனை பாத்துட்டீங்க, மருமகளை பார்க்க வேண்டாமா? பாத்துட்டு சாப்பிட்டுட்டு போங்க. உன் மாமியார் கறி அப்படியே கோத்து விடுறா பாரு. இவளுக்கு வேற வேலையே இல்லையா? ஐயோ. அர்ஜுன், சார கூட்டிட்டு போய் இனி அவ அறிமுகப்படுத்தி வைக்கலாமா? சரி. வா. ஐயோ, வாடி 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 வாடி, சீக்கிரம் ஓடு ஓடு ஓடு. வாங்க. சரி. இனியா மேடம். பாட்டி,
இனியா எங்க? இனியா இங்கதான் இருக்கா. இருங்க, வா வா, பாத்து 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 பாருங்க இனியாவ. இனியா என்ன இனியா இது? ஃபேஸ் கொஞ்சம் டல்லா இருந்துச்சு அர்ஜுன், அதான் ஃபேஷியல் கிரீம் போட்டிருக்கேன். இனியா, இவர் நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட் சுதாகர், பாண்டிச்சேரி டிஐஜி. உன்னை பார்த்து விஷ் பண்ணணுங்கிறதுக்காக வந்திருக்காரு. இப்ப போய் இப்படி கிரீம் அப்ளை பண்ணிருக்கியே. முதலாளிமா, அது அவளுக்கு தெரியாது இல்லம்மா. வேணும்னா முகத்தை கழுவிட்டு வர சொல்லட்டுமா? வேண்டாம் மேடம், கல்யாண பொண்ணு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இன்னொரு நாள் வந்து பாத்துக்கிறேன். இல்ல டிஐஜி சார், காலையில நீங்க கல்யாணத்துக்கு வந்துதான் ஆகணும். நீங்க என் அண்ணன் மாதிரி. நீங்க எல்லாம் எப்படி இருந்து மகளையும் மருமகனையும் பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் பாண்டிச்சேரிக்கு போகணும். இல்லனா நான் மனசு ரொம்ப சங்கடப்படுவேன். அப்புறம் உங்க வீட்டு ஃபங்க்ஷன் எதுக்குமே வரமாட்டேன். கண்டிப்பா நான் கல்யாணத்துக்கு வந்துடுறேன். நான் கல்யாணத்தை பார்த்துட்டே பாண்டிச்சேரி போறேன். போதுங்களா? சரி இனியா, நீ போய் ரெஸ்ட் எடு. அர்ஜுன் போலாம். சாத்தடி. ஐயோ இனியா, நாளைக்கு உன் கல்யாணத்துக்கு இவர் வந்தாரு, உன் கதை அவ்வளவுதான் முடிஞ்சது. நீ வேற ஏன் பாட்டி வயித்துல புளிய கரைக்கிற? எல்லாத்தையும் கரைச்சு மூஞ்சில பூசி வச்சிருக்கியே, போய் முதல்ல கழுவு. எனக்கே பயமா இருக்கு உன்னை பாக்கும்போது. போ. சரி பாட்டி. பாட்டி போச்சு பாட்டி, எல்லாமே போச்சு. இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே பாட்டி. இருடி இருடி, என்னடி போச்சு? உங்ககிட்ட என்ன இருந்துச்சு மொத்தமா போறதுக்கு? என்னமோ குடிமொழி போன மாதிரி பேசிட்டு இருக்க. ஐயோ பாட்டி, நாளைக்கு கல்யாணத்துல வச்சு அந்த போலீஸ்கார என்ன பாத்துட்டானா நான் மாட்டிப்பேன். நிச்சயமா அடையாளம் கண்டுபிடிச்சிருவாரு. நாம இத்தனை நாளா போட்ட பிளான் எல்லாம் வேஸ்டா போயிடுமே பாட்டி. இத பாருடி, இப்ப நீ புலம்புறதுனால எதுவுமே நடக்க போறது இல்ல. எல்லா பிரச்சனைக்குமே ஒரு தீர்வு உண்டு. இப்போ அந்த மூஞ்சில மைதா மாவை போட்டு ஃபேஷியல்னு சொல்லி அந்த ஆளுக்கு உன் முகம் அடையாளம் தெரியாம பண்ணலையா? அதே மாதிரி இதுக்கும் ஒரு தீர்வு இருக்குண்டி. நாளைக்கு அந்த போலீஸ்காரன் உன் முகத்தை பார்க்க கூடாது, அவ்வளவுதானே? என்ன பாட்டி இப்படி சாதாரணமா சொல்லிட்ட? ஏதாவது பண்ணு பாட்டி. இருடி, ஒரு சூப்பர் ஐடியா கண்டுபிடிச்சிட்டேன்டி. இப்ப நான் போய் உன் மாமியார் கிட்ட ஒரு கதை சொல்ல போறேன். நான் கதைய சொல்ல சொல்ல நீ ஆமா சாமி ஆமா சாமி தலைய மட்டும் தான் ஆட்டணும். சரி பாட்டி. சரியா? வா வா. என்ன காகிதமா இருக்கும்? ஏதோ பத்திரம் மாதிரி இருக்கு. முக்கியமான காகிதமா இருக்குமோ? சரி, இங்கே வச்சிருவோம். நான் ரொம்ப விசாரிச்சுதான் சொல்லுங்க. சரிங்கம்மா. நான் அப்புறம் பாக்குறேன். முதலாளிமா முதலாளிமா. என்ன இனியா, இன்னும் நீ தூங்கலையா? நல்லா தூங்குனா தானே காலையில ஃப்ரெஷ்ஷா இருக்க முடியும். நீ ஏன் இன்னும் தூங்கல? ஐயோ பாவமா இவ, அவ மனசுல குழப்பத்தை வச்சுக்கிட்டு தூக்கம் வராம தவிக்கிறா. நான் தான் அத பத்தி உங்ககிட்ட பேசலான்னு இவளை கூட்டிட்டு வந்தேன். குழப்பத்துல இருக்காளா? என்ன குழப்பம்? இல்ல, இனியா குடும்ப வழக்கப்படி மணவரையில பொண்ணு உட்காரும் போது அவங்க முக்காடு தான் போட்டுப்பாங்களா, முகத்தை காட்ட மாட்டாங்களா? அப்படியா? இப்படி ஒரு வழக்கத்தை நான் தமிழ்நாட்டுல கேள்விப்பட்டதே இல்லையே. நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். இனியாவோட அப்பா தமிழ்நாடு, அவங்க அம்மா குஜராத். அவங்க அம்மா குடும்ப வழக்கப்படி இப்படிதான் கல்யாணம் நடக்குமா. இப்ப அவங்க அம்மா இல்லாததுனால அவங்க குடும்ப வழக்கப்படி கல்யாணமாவது நடக்கணும்னு ஆசைப்படுறா. அப்படியா இனியா? சொல்லுடி, ஆமான் மண்டே ஆட்டு. ஆமா அத்தை. சரி, இனி ஆசைப்பட்டுட்டா
அந்த மாதிரியே பண்ணிக்கலாம். ஆ? என்ன சொந்தக்காரங்க எல்லாரும் இது என்ன புது வழக்கம்னு கேட்பாங்க. நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் முதலாளி அம்மா. தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே மருமகளுக்காக இவ்வளவு செய்றீங்களே. உங்கள மாதிரி ஒரு மாமியார் கிடைக்கிறதுக்கு இவ கொடுத்து வச்சிருக்கணும். ம். சரி இனியா, நீ போய் தூங்கு. டைம் ஆகுதுல்ல. நான் தூங்க வச்சிடறேன். வாடி வாடி வாடி. எதுக்கு இந்த முக்காடு டிராமான்னு தெரியலையே. என்னன்னு கண்டுபிடிக்கணும். ச்சே. ஏங்க ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்னால தாங்க முடியல மீனாட்சி. இவெல்லாம் ஒரு பொண்ணு, இவ இந்த வீட்டுக்கு மருமக வேற. இவளெல்லாம் அண்ணின்னு கூப்பிடும் நினைச்சாலே எனக்கு கோவமா வருது. என்னங்க இப்ப என்னாச்சு? எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? வெறுப்பா இருக்கு மீனாட்சி. இந்த கல்யாணம் முடிவான நாள்ல இருந்தே ஒரே டார்ச்சரா இருக்கு. நானும் ஏதாவது நடக்கும்னு பாக்குறேன், எதுவும் நடக்க மாட்டேங்குது. விடிஞ்சா கல்யாணம். இந்த இனியாலாம் நம்ம வீட்டுக்கு மருமகளா வரவே கூடாது மீனாட்சி. பாவம் வசுவனி, இந்த கல்யாணம் நடந்தா அவங்க நிலைமை என்ன ஆகும்னு எனக்கே தெரியல. இனிமேலும் லேட் பண்றதுல பிரயோஜனமே இல்ல மீனாட்சி. நான் நேரடியா அம்மா கிட்ட போய் பேச போறேன். என் மனசுக்குள்ள இருக்கிற ஆதங்கத்தை கொட்டினாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். இனியாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும், வசுவனிய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கும் இந்த வீட்டுல எல்லா உரிமையும் இருக்குல்ல. அப்படி இருக்கும்போது எதையும் மறைச்சு பிரயோஜனமே இல்ல. ஆனந்த், ஆமா ஆமா, சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சிருங்க. லேட் பண்ணாதீங்க. சரி, நான் அப்புறமா கால் பண்றேன். வா ஆனந்த், நானே உன்னை கூப்பிடணும்னு நினைச்சேன். இத பாருப்பா, வசு கிட்ட நாம கல்யாண வேலையெல்லாம் கொடுத்திருந்தாலும் நீயும் கூட இருந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்கணும். என்ன ஆனந்த் அப்படி பாக்குற? அம்மா, வீட்டு கொத்துச்சாவியை கொடுக்க வேண்டிய கையில கல்யாண வேலையை ஒப்படைச்சிருக்கீங்க. என்ன சொல்ற? ஆமாமா, நீங்க என்னைய தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல. விஷயம் என்ன? எனக்கு அண்ணன் கல்யாணத்துல இஷ்டம் இல்லம்மா. உங்களுக்கே நல்லா தெரியும், அண்ணனும் வசுமாடமும் ஒருத்தர் விரும்புறாங்கன்னு. அவங்கள பிரிச்சு அண்ணனை இனியாவுக்கு கட்டி வைக்கிறது நல்லா இல்லம்மா. அது நியாயமும் கிடையாது. ஆனந்த், இது அர்ஜுனோட வாழ்க்கை. அவனுக்கு என்ன பண்ணணும், யார கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு தெரியும். உன் இஷ்டத்துக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி இந்த கல்யாணத்தை நடத்த நான் விரும்பல. அதுவும் இல்லாம இனியா அர்ஜுனோட ஹாட் ஃப்ரெண்ட் இல்ல. அதுவே பொய்தாமா. என்ன போய்? இனியா ஹாட் ஃப்ரெண்டே கிடையாதுமா. வசு அண்ணி தான் உண்மையான ஹாட் ஃப்ரெண்ட். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கம்மா. அண்ணியும் அண்ணனையும் சேர்த்து வைங்கம்மா. என்னடா புது புது கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க? இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. இப்ப வந்து இப்படி எல்லாம் பேசுற? வசு சொல்லி கொடுத்து அனுப்புனாளா? ஐயோ, அதெல்லாம் இல்லம்மா. அவங்க எதுவும் சொல்லலமா. நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறதுக்கும் வசு அண்ணிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இது என்னடா வசு அண்ணி புதுசா பேசுற? அம்மா, வசுந்தரா அண்ணி தான் அண்ணிங்கிறது என் மனசுல பதிஞ்சு போயிருச்சு. அந்த இடத்துக்கு இன்னொருத்தி வரதுல எனக்கு விருப்பமே இல்லமா. இத பாரு ஆனந்த், நீ எதையோ போட்டு உன் மனச குழப்பிக்காத. தேவையில்லாத விஷயத்தையெல்லாம் பேச வேண்டாம். நானும் கொஞ்ச நாளா உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். எல்லா விஷயத்திலயும் நீ வசுக்கு சப்போர்ட்டாவே பேசிட்டு இருக்க. ஐயோ, அந்த மாதிரி எல்லாம் இல்லமா. தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. நம்மளது எவ்வளவு பாரம்பரியமான குடும்பமா. அந்த இனியா ஒரு கேடு கெட்டவ. இந்த வீட்டுக்கு அவ மருமகளா வர்றதுக்கு அவளுக்கு எந்த தகுதியுமே கிடையாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கம்மா, இந்த கல்யாணம் வேண்டாம். இத பாரு ஆனந்த், கோவப்படக்கூடாதுன்னு நான் உங்ககிட்ட பொறுமையா பேசிட்டு இருக்கேன். இது கல்யாண மண்டபம். இங்க நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்காங்க. நீ என்னடானா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. அர்ஜுனும் வசுவும் ஒருத்தர் விரும்பினாங்க, அது உண்மைதான். ஆனா எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது. உன் கல்யாணம் தான் என் விருப்பத்துக்கு மாறா நடந்துருச்சு. அர்ஜுனுக்காவது என்னோட இஷ்டப்படி கல்யாணத்தை நடத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். இத பாரு, நீ சொல்ற மாதிரி இனியா தப்பே பண்ணிருந்தாலும் அவ தான் என்னோட மருமக. ஏன்னா அவ பண்ண தப்பெல்லாம்
அர்ஜுன் உயிரை காப்பாத்தினவங்கிற ஒரு விஷயத்துல எல்லாம் மறைஞ்சு போயிடும். ஐயோ அம்மா, அதுவே போய்மா. மறுபடியும் மறுபடியும் பேசாதடா. இந்த விஷயத்தை இதோட விட்டுட்டு கல்யாண வேலையை கவனி. இனியாதான் இந்த வீட்டு மருமக, அதுல எந்த மாற்றமும் இல்ல. அர்ஜுன் இனியா கழுத்துலதான் தாலி கட்டுவான். நீ போலாம்.